ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா ஆரஞ்சு வைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை தான் மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம். ஒரு வருஷத்துல 12 சங்கடகர சதுர்த்திகள் வரும். இது அனைத்திலுமே விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்ய முடியாம போனால் கூட மகா சங்கடகர சதுர்த்தி தினத்தன்னைக்கு மட்டும் விரதம் கடைபிடித்து விநாயகரை மனதார வழிபாடு செய்தா வருடம் முழுவதும் வரக்கூடிய 12 சங்கடகர சதுர்த்திகளில் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. நாம நினைத்த காரியங்களை நினைத்தபடியே நடத்தி வைக்கக்கூடிய அற்புதமான விரதம் தான் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி விரதம். அப்படிப்பட்ட மகா சங்கடகர சதுர்த்தி நாளன்னைக்கு எளிமையான முறையில் நாம வீட்டில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், கோவிலில் போய் விநாயக பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும், 11 நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர நாம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரமும் என்ன, அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால பதிவை முழுவதுமாக பாருங்க, முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறங்க. இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல செல்வ கணபதியே போற்றி போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. முழு முதற் கடவுளாகவும் நவ கிரகங்களுடைய தலைவராகவும் திகழக்கூடியவர் விநாயக பெருமான். அவருக்குரிய திதியா சொல்லப்படுவது சதுர்த்தி திதி. அதிலும் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியை தான் நாம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த சதுர்த்தி தினத்துல விரதம் இருந்து விநாயக பெருமானை நாம வழிபாடு செய்யறப்போ நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தியிலேயே மிகவும் விசேஷமான சதுர்த்தியா இருக்கக்கூடியது மகா சங்கடகர சதுர்த்தி. புதிதா சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்க நினைக்கிறவங்க இந்த நாளில் ஆரம்பிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருக்க முடியாதவங்க கூட இந்த மகா சங்கடகர சதுர்த்தியை தவறாம பயன்படுத்தினா விநாயக பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இந்த வருடம் மகா சங்கடகர சதுர்த்தி, அதாவது 2025ஆம் ஆண்டு மகா சங்கடகர சதுர்த்தி ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வருது. அதுவும் மிகவும் சிறப்பாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியாக மங்களங்கள் அனைத்தையும் தரக்கூடிய அங்காரக சதுர்த்தியாக நமக்கு வருது. அதனால முதல் நாளே வீட்டை சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தமா குளிச்சு முடிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில தீபம் ஏத்தி வச்சுட்டு விரதம் ஆரம்பிக்கணும். விரதம் இருக்கிறவங்க மாலை நேரத்துல வழிபாடு செய்யலாம். விரதம் இருக்க முடியாது அப்படின்றவங்க நீங்க வழிபாட்டை மட்டும் கடைபிடிச்சுக்கலாம். அப்படி வழிபாட்டை மட்டும் மேற்கொள்ள நினைக்கிறவங்க காலை 10:45 மணியிலிருந்து 11:45 மணிக்குள்ளோ அல்லது மாலை 5 மணியிலிருந்து இரவு 10:30 மணிக்குள்ளோ இந்த வழிபாட்டை நீங்க செய்துக்கலாம். வீட்டில் விநாயக பெருமான் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவரை சுத்தம் பண்ணி, அதாவது நீங்க போட்டோ வச்சிருந்தாலும் சரி போட்டோவை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறீங்க. விநாயக பெருமானுடைய திருவுருவச் சிலை இருந்தாலும் சிலையை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறீங்க. அதற்கு குங்குமம் வைத்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வைத்து அவருக்கு மிகவும் பிடித்தமான அருகம்புல்ல மாலையா கட்டி நீங்க போட்டுக்கலாம். இயன்றவர்கள் வெள்ளருக்கு பூ மாலை, வாசனை மிகுந்த ஏதாவது ஒரு மலரை பயன்படுத்தியும் நீங்க மாலை கட்டி போட்டுக்கலாம். அடுத்ததா விநாயக பெருமானுக்கு முன்பாக 11 அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏத்தணும். இந்த தீபம் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இந்த தீபம் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த தீபத்துக்கு முன்பா ஒரு வாழை இலை விரிச்சு வச்சுக்கிறங்க. அதில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து அந்த பிள்ளையாருக்கும் அருகம்புல் மாலை சாற்றி மலர்களும் நீங்க எடுத்து வச்சுக்கிறங்க. அந்த பிள்ளையாருக்கு முன்பா நெய்வேத்தியம் வைக்கணும். நெய்வேத்தியமா பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல், சுண்டல், பாயசம், தேன், பொரிக்கடலை, கொழுக்கட்டை, பழங்கள், இனிப்பு வகைகள், இப்படி எதுவெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அது அனைத்தையுமே நீங்கள் செய்து வைத்துக்கலாம். அதுக்கப்புறமா வாசனை மிகுந்த உதிரி பூக்களை கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிந்த விநாயக பெருமானுடைய மந்திரத்தை 108 முறை கூறி அர்ச்சனை பண்ணணும். எந்த மந்திரமும் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஓம் கணேசாய நமக அப்படின்ற இந்த ஒரு வரி மந்திரத்தை கூட நீங்கள் 108 முறை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். விநாயகர் அகவல் இந்த நாளில் படிக்கிறது மிகவுமே சிறப்பு. விநாயகர் அகவல் பாராயணம் செய்து முடிச்சு கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி
11 முறை நீங்கள் தோப்பு கரணம் வந்து போடணும். முடிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய கோவிலுக்கு போய் அங்கே நடக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அபிஷேகத்தில் வந்து கலந்துக்கிறது அப்படின்றது கூடுதல் பலனை உங்களுக்கு வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறமா அன்று இரவு சந்திர தரிசனம் செய்ததுக்கு அப்புறமா உங்களுடைய விரதத்தை நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம். இப்போ இந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் வந்து தீரணும். அதாவது குறிப்பிட்டு 11 நாட்களில் நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும்னா விநாயக பெருமானை எந்த முறையில் வழிபடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, விநாயக பெருமானை நாம் ஈவினிங் டைமில் வழிபாடு செய்கிறப்போ ₹1 நாணயம் வந்து எடுத்துக்கிறோங்க. அந்த ₹1 நாணயத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய பாதத்தில் வைத்து மனதார உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி பிரார்த்தனை வந்து பண்ணி வச்சுக்கிறோங்க. உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறியதும் அந்த நாணயத்தை ஏதாவது விநாயகர் கோவில் உண்டியலில் கொண்டு போய் வந்து சேர்த்துடுங்க. அடுத்த வருடம் மகா சங்கடகர சதுர்த்தி நாளுக்குள்ள வேண்டுதல் முழுமையாக வந்து நிறைவேறி பிரச்சனைகள் அனைத்துமே வந்து தீர்ந்துருச்சு அப்படின்னா இதே மாதிரி அடுத்த வருடமும் மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதா வேண்டிக்கிறீங்க. இப்படி நீங்கள் வழிபட்டால் அடுத்த 11 நாட்களுக்குள்ள உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற துவங்குவதற்கான அறிகுறி வந்து தெரிய ஆரம்பிக்கும். மகா சங்கடகர சதுர்த்தி துவங்கி ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி என்றும் விரதம் இருந்து விநாயக பெருமானுக்கு சிதறு தேங்காய் உடைத்து வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு முன்னேற்றம் வந்துட்டு இருக்கும். அடுத்ததா சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் வந்து கிடைக்கும், அதே மாதிரி இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தோட மகிமையை குறித்த தகவலையும் பார்க்கலாம். ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் விநாயக பெருமானுக்கு தேங்காய் மாலை அணிவித்து வழிபாடு செய்தால் நவகிரக தோஷங்கள் நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. சனி தோஷம், ராகுகேது தோஷம், சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சர்ப்பதோஷத்தால் திருமணத்தில் தடை இருக்கிறவங்க சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதத்தை வந்து கடைபிடித்தா சிறந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தி தோறும் விநாயக பெருமானுக்கு மாலை வாங்கி வந்து நம்ம சாற்றிட்டு அந்த மாலையை வாங்கி வந்து வீட்டோட நிலைப்படியில் மாட்டி வைத்தா வீடு வாங்க முடியாமல் தவிக்கிறவங்க, அதாவது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, சொந்த வீட்டில் இருந்தால் கூட பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, பலவிதமான தடை தோல்விகளை சந்திக்கிறவங்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. விநாயகருக்கு அணிவிக்கப்படும் அருகம்புல்லை வாங்கி வந்து வீட்டில் வைத்து வழிபாடு செய்தால் தீய சக்திகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நீங்கி நம்ம வீட்டில் ஒரு சுபிட்சமான சூழ்நிலை வந்து உருவாகும். சக்தி வாய்ந்த இந்த அற்புதமான நாளில் விநாயக பெருமானை வீட்டிலேயே வழிபாடு செய்கிறவங்களுக்கு அனைத்து விதமான சங்கடங்களும் நீங்கி நல்ல ஒரு சகல சௌபாக்கியமான வாழ்க்கை நீடிக்கும் அப்படின்ற தகவலை கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.